எப்போ சாப்பிட கூப்பிட்டாலும் பசி இல்லைன்னு சொல்கிற பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அது மட்டும் இல்லைங்க, கால்வலி அதிகம் உள்ள தாத்தா பாட்டியும் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? கவலையே படாதீங்க, இந்த பிரண்டை பொடி ஒன்று போதுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த பிரண்டை பொடி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே டைமில் இன்னொரு பேன் வச்சுட்டு பிரண்டையை கட் பண்ணி சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு 1/2 கப் உளுந்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த உளுந்தையும் தட்டில் சேர்த்துட்டு அந்த பேன்லேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு தட்டில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதையும் வறுத்து தட்டில் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சை அளவு புளியை சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிற அதே டைமில் பிரண்டையும் நல்லா சூடாகி ஃப்ரை ஆகிருக்குங்க. பிரண்டையும் அதே தட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயமே இது எல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. வறுத்த பொருட்களை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. இது சுடு சாதத்தில் நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசை இட்லிக்கு கூட இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்லாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பிரண்டை இப்போ எல்லா காய்கறி கடையிலையும் கிடைக்குதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.